வெல்கம் டு பாசிட்டிவ். வணக்கம் மக்களே. சென்னை பாரிஸ் பக்கத்தில் கொத்தவாச்சாடி மார்க்கெட் அங்கே தான் இருக்கும். நம்ம கொத்தவாச்சாடி மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே வந்து அப்பளங்கடைக்கு வந்திருக்கோம். அப்பளங்கடையிலே வந்து ஹோல்சேல் கடையாக இருக்கணும், அது மாதிரி ரீட்டெயில் கடையாக இருக்கும். நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் ரொம்ப கம்மி விலையாக இருக்கும் இவங்க கிட்ட. அப்பளம் சொல்லுவது எப்படி வீட்டில் வந்து நம்ம எண்ணெயில் பிடிச்சி சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்பளம் கடைக்கு போகிறோம். இவங்கள்ட்ட எல்லா வகையான அப்பளம் இருக்குது. இவங்களுக்கு வந்து அப்பளமும் இருக்குது, அதே மாதிரி வந்து வடகமும் சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. 90s கிட்ஸ் சாக்லேட் சொல்லுவாங்களே, ஜெல்லி முட்டை சொல்லுவாங்க, அது இருக்குது. பல்லி முட்டை இருக்குது இவங்கள்ட்ட. கேண்டி சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சாக்லேட், அந்த சாக்லேட்டும் இருக்குது உங்கள்கிட்ட. பானிபூரி செட்டு வந்து எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. மசாலா இருக்குது, பானிபூரி இருக்குது, அது மாதிரி கார்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இருக்குது. ரொம்ப கம்மி விலையாக இருக்கும். இவங்ககிட்ட வத்தல்லாம் இருக்குது, ஒரு சில வகைகள்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கும். இவங்ககிட்ட எல்லாமே ரொம்ப கம்மி விலையாக இருக்கும். ஒரு பாக்கெட்டு கூட வாங்கிக்கலாம், நம்ம வந்து பல்காக கூட எல்லா பாக்கெட்டும் வாங்கிக்கலாம். இவங்ககிட்ட சிறு சிறு வியாபாரியும் பெரிய பெரிய வியாபாரியும் இவங்ககிட்ட தான் வந்து அப்பளம் பாக்கெட் எல்லாமே வந்து எல்லா வகையும் இவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு தான் வீட்டு பக்கத்தில் விற்கிறாங்க. பொதுமக்களுக்கு தெரியும் இவங்ககிட்ட வந்து ரொம்ப கம்மி விலையாக இருக்கும், அதாவது தாராளமாக வந்து வாங்கிக்கிறாங்க. ஒரு சில பொதுமக்கள் அப்பளம் கடைகள்லாம் இருக்குன்னு தெரியும் கொத்தவச்சாவடியில், ஆனால் வந்து எந்த கடையில் அப்பளம் இருக்குன்னு தெரியாது. தாராளமாக வந்து அவங்க வந்து இங்கே வாங்கி பயன்படுத்திக்கணும். ரொம்ப கம்மி விலையாக இருக்குது. மக்களே, நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்த நல்ல வீடியோக்களை பார்த்து நீங்கள் பயன்பெறணும், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அந்த அமரா அண்ட் கோ அங்கே இருக்கு பாருங்க. அமரா அண்ட் கோ கடைக்கு வர்றதுக்கு தெரு பேர் பார்த்தீங்கன்னா வந்து வரதா முத்தியம்மன் ஸ்ட்ரீட் தான். நீங்கள் அங்கே வாங்க, அதுவும் வந்து நீங்கள் வர முடியும். கொத்தவாச்சாவடி மார்க்கெட்டுக்கு எப்படி வரலாம்னா, பஸ்லேயும் வரலாம். பிராட்வே பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கேருந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம். ரெண்டாவது வழியும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் வரலாம். சென்னை கோட்டை ஸ்டாப்பிங்கு, அங்கேருந்து வந்து ஒரு 3 மினிட்லேயே வந்து நடந்து வந்துடலாம். பார்த்துங்க மக்களே, அப்பளம் எல்லாமே இருக்குது. நம்ம உள்ளே வரும்போதே பார்த்தா தெரிந்து பாருங்கள். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து அப்பளம் தான் அதிகமாக இருக்குது. வாங்க போட அப்படி காமிங்க. ஸோ கடை சுற்றி பாருங்க, அப்பளம் தான் மெயினாக இருக்கும் இவங்கள்ட்ட. எல்லா வகையும் அப்பளம் இருக்குது, தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். மக்களே, அமரா அண்ட் கோ கம்பெனியோட ஓனர் அவங்கள்ட்ட பேச போகிறோம். அப்புறம் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வெங்கடேஷ். சரிங்கண்ணா. உங்களுக்கு அப்பளம் வத்தல் வடகத்துல ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். சரிங்க. 60 வருஷ கடை நம்மளுது. 60 வருஷ கடை. 60 வருஷ கடை. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீராம். சரிங்க ப்ரோ. இப்ப கடையில வந்து என்னென்ன இருக்கு ப்ரோ? நம்மகிட்ட வந்து பானிபூரி அப்பளம் இருக்கு. ஆமாமா. பானிபூரி மசாலா இருக்கு. அதுக்கு தேவைப்பட்ட கான் இருக்கு. சரிங்க ப்ரோ. காய்கறி வத்தல் மாதிரி மிளகா, சுண்டக்காய், ஆமா, வெண்டைக்காய், அந்த மாதிரி வத்தல் ஐட்டம், காய்கறி ஐட்டம் எல்லாமே இருக்கு. வத்தல் ஐட்டம் இருக்கு. அரிசி அப்பளம் இருக்கு. அரிசி அப்பளம் இருக்கு. அதோட ஜவர்சி அப்பளம் இருக்கு. ஜவர்சி அப்பளம், நைலான் சாகோ, ஆமாமா, முறுக்கு, ஜவர்சி, ஆமாமா, மத்தல் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், கேண்டி, ஆமாமா, போல மிட்டாய், ஸ்டாங் மிட்டாய், அந்த மாதிரி மிட்டாயில இருக்கு. மிட்டாய் எல்லாமே இருக்கு. மிட்டாய்னா கேண்டி ஒர்க்கு தான் இருக்கு. கேண்டி, ஆமா. சாக்லேட் அந்த மாதிரி கிடையாது, கேண்டி ஒர்க்கு தான் இருக்கு. அஜந்தா பிராண்டுன்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்கு. ஆமா ஆமாமா. பாத்துக்க மக்களே, இவங்க காய்கறி வத்தல் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து புதினா எல்லாம் சொல்றாங்க, கீரை வகைகள் இருக்குல்ல, அது மாதிரி காய்கறி வகைகள் இருக்கு. அந்த அப்பளம் எல்லாம் இவங்கள்ட்ட இருக்கு. ரொம்ப சூப்பர், உடம்பு ரொம்ப நல்லது. அரிசி வகைகள் அப்பளமும் இருக்கு. அதே மாதிரி நம்ம முறுக்கு ஜவர்சி, முறுக்கு ஜவர்சி, முறுக்கு ஜவர்சி இருக்கு. அப்படிங்களா? ஆமா, முறுக்கு ஜவர்சி, கஞ்சி வத்தல், ஆமாமா, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கு. அப்படியே போய் வறுத்துக்கலாம். அப்படியே வறுத்தலாம், அப்படியே போய். ஓகே, சூப்பர். அது மிட்டாய் வகைகளே இருக்கு. நம்ம ஜெல்லி மிட்டாய் சொல்ல முடியுங்களா, நம்ம குழந்தைங்க சாப்பிடுவோம் பாருங்க, 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஜெல்லி மிட்டாய்லாம் இருக்கு. மிட்டாய் வகைகள் எல்லாமே கொஞ்சம் வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி பாக்ஸா பாருங்க, எல்ஜி, அந்த எல்ஜி பெருங்காயம் சொல்லுவாங்க. இவங்க ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்காங்க பாருங்க, பெருங்காயம் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. அதே மாதிரி வடகம்லாம் இருக்கு. அப்புறம் தாளிப்போட இருக்கு, தங்க மீன் வடகம், முயல், ஆமா, அதுல ரவுண்ட் மாடல் 3 ஐட்டமா இருக்கு. 3 ஐட்டம்ஸ் இருக்கு. வடகம்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப தேவைப்படும் உங்கள்கிட்ட. நார்த்தங்காய் மாங்காய், நார்த்தங்காய் மாங்காய், ஆமா. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து அப்படியே பார்க்கலாம், அது விலைங்களை அப்படி பார்க்கலாம். வாங்க மக்கள், அப்படி வீடியோ வாங்க. இது வந்து கலர் அப்பளம், ஸ்டாரு, இந்த மாதிரி ஸ்டாரு. ஆமா, ஸ்டாரு. எவ்வளோ ப்ரோ? அது ஒரு கிலோ வந்து 70 ரூபாய் இருக்கு. 70 ரூபா கிலோ. 70 ரூபாய் கிலோ. 70 ரூபா. ஹோல்சேல் வேற, ரீட்டைல் வேற. ஓகே. நல்ல ஒரு மூவிங்கா இருக்கும் ப்ரோ. நல்லா அப்பளங்களாம் வேகமா போகும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட. என்ன மாதிரி அப்பளம் போகுது வேகம்? இந்த மாதிரி கலர் ஐட்டம், எல்லோ ஐட்டம்ஸா? அந்த கலர் ஐட்டம் பாத்துங்க மக்களே. இந்த ஃப்ளவர், இந்த ஸ்டார், இந்த ஐட்டம் எல்லாம் ஃபாஸ்டா போகும். நல்லா வேகமா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. எவ்வளோ ப்ரோ கிலோ? எவ்வளோ ப்ரோ? 70 ரூபாய். 70 ரூபா. இதுவும் 70 ரூபா தான். எல்லாமே 70 ரூபா. எல்லாமே 70 ரூபா. பாத்துங்க மக்களே, எல்லாமே 70 ரூபா தான். இது பாத்துங்க, எல்லா வகை அப்பளம் இருக்கு பாருங்க. ஒயிட் கலர் எல்லாமே வந்து 70 ரூபா தான். ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க. இது வந்து எம்ஆர்பி எவ்வளவு வரும்? இப்போ ரீட்டைல் சொல்றாங்கல்ல, இப்போ வீட்டு பக்கத்துல விற்பாங்க, இப்போ அவங்களுக்கு தான் வாங்கிட்டு போறாங்க அவங்கலாம். இப்போ அவங்கள்ட்ட எவ்வளவு பிரைஸ் இருக்கும்? கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களோட வேலை அதே மாதிரி தான். இப்போ நாங்கள் வந்து 100 கிராம் 7 ரூபா போட்டு கொடுக்குறோம். ஆமா, 7 ரூபா போட்டுக்கணும். ஆனால் ஒரு 5 ரூபா 10 ரூபா வச்சு 5 ரூபா 10 ரூபா போடுவாங்க. ஓகே. அதே போல இந்த வீலு, ரவுண்ட் அப்ளோ ப்ரோ. வீலு மாடல். இந்த வீல் அப்பளம் வந்து மக்கள் ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் வாங்கியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஆனியன். இந்த வீல் அப்பளம் இருக்கு ப்ரோ, எவ்வளோ விலை ப்ரோ? இது 70 ருபீஸ் தான். 70 ருபீஸ் தான். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் விற்கிறாங்களே, என்னது இப்போ பேக்கரியில் விற்கிறோம் பார்த்தீங்களா, பேக்கரியில் நல்லா பொறிச்சு பெரிய பெரிய அப்பளம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வீழ்ச்சி இதுவாது வீல் அப்பளமா? இதுதான். ஒரு சில தான் வந்து நல்லா பெரிய பெரிய சொல்லுவாங்க.
இல்ல நம்ம இருக்கிற கோல்டு நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆனா இதே சின்ன அப்பளம் தான் வச்சிருக்காங்க அவங்களும். இந்த பேக்கரி சைஸ் சின்ன சைஸ் பெரிய சைஸ் 3 சைஸ் இருக்கு அதுல. 3 சைஸ் இருக்கா? இந்த ஒரு சைஸ் இருக்கு. மொத்தம் 3 சைஸ். பாத்தீங்க மக்களே, சின்ன சைஸ் இருக்கு, பெரிய சைஸ் இருக்கு, அதோட பெரிய சைஸ் இருக்கு. எல்லாமே 70 ரூபா தானா? எல்லாமே 70 ரூபா. எல்லாமே 70 ரூபா தான். பாத்தீங்க மக்களே, இல்ல கம்மியான விலை. எல்லாமே எவ்வளவு ப்ரோ? 1 கிலோ இருக்கு. 1 கிலோ. 1 கிலோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. பாத்தீங்க இந்த மாதிரி அதே போல இது பேக்கரியில இது ஆனியன் கூட வைப்பாங்க. ஆனியன். ஆமா, ஆனியன். இந்த பூண்டு சொல்லுங்க. ஆனியன் இருக்கு, இந்த பூண்டு இருக்கு, பூண்டு அப்பளம். பூண்டு அப்பளம் இருக்கு. எவ்வளவு ப்ரைஸ்? 70 ரூபா தான். 80 ரூபா சார். 80 ரூபா அது. பாத்தீங்க மக்களே, 80 ரூபா, 150 ரூபா எம்ஆர்பி. 150 ரூபா, 150 எம்ஆர்பி. பாத்தீங்க 70 ரூபா, 80 ரூபா. ஆமா சார். சூப்பரா இருக்கு. இந்த இதெல்லாம் ப்ரோ, இந்த மஞ்சள்லாம் என்ன சொல்லுங்க? இது வந்து ஆல்பர்டிகா அப்பளம், ஏபிசி சொல்லுவாங்க. ஏபிசிடியா? ஏபிசி. குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் பாருங்க மக்களே. ஏபிசிடி இது எவ்வளோ ப்ரோ கிலோ? 70 ரூபா கிலோ. 70 ரூபா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ப்ரோ. இப்போ வேற என்ன ப்ரோ? இது போல இந்த ஸ்டார் அப்பளம் மாதிரி ஒயிட்ல ஸ்டார். ஸ்டார். இது 70 ரூபா வரும். 70 ரூபா கிலோ. 70 ரூபா. ஓ சூப்பர். பாத்தீங்க மக்களே, அது இவங்க கடையில் தான் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் வேணா மோஸ்ட்லி கிடைக்காது. ஏன்னா வந்து எல்லா வகையும் அப்பளம் இங்க இருக்கு. இதோட அதிகமாக தான் இருக்கு விலை. பாருங்க, இப்போ புதினா அப்பளம் சொல்றாங்க ப்ரோ, அதுல உள்ள இருக்கா? அது அந்த பேக் ப்ரோ. புதினா வகை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அப்பளம் சாப்பிட்டா. அந்த மாதிரி வகைலாம் சொல்லுங்க. அந்த மாதிரினா இந்த மாதிரி காய்கறி அப்பளம் வந்து பீட்ரூட் எவ்வளோ ப்ரோ கிலோ? எவ்வளோ ப்ரோ? இது வந்து 55 ரூபா பேக்கெட் தான். 55 ரூபா 1 கிலோ. ஓ சூப்பர். அரை கிலோ 55 ரூபா. அரை கிலோ 55 ரூபா. அரை கிலோ. சரிங்க ப்ரோ. இதோட எம்ஆர்பி வந்து 100 ருபீஸ் இருக்கு. ஓ எம்ஆர்பி வந்து பாத்தீங்க மக்களே 100 ருபீஸ் தான். 55 ரூபா பேக்கெட். சூப்பர் ப்ரோ. இப்போ வேற ப்ரோ, வேற என்ன உங்களுக்கு? இது வந்து தக்காளியா? ரெட் சில்லி. ரெட் சில்லி எவ்வளவு ப்ரோ விலை இது? இது எல்லா பிரைஸ் ஒன்று தான். இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே இருக்குல்ல? ஆமாம்மா, எல்லா வெரைட்டி ஒரே ரேட் தான். இது சொல்லுங்க ப்ரோ, இது விலை எவ்வளவு ப்ரோ? இதோட 55 ரூபா. 55 ரூபா அரை கிலோ. சூப்பர் ப்ரோ. சேம் எம்ஆர்பி. சரிங்க ப்ரோ. இது ப்ரோ தக்காளி டேஸ்ட் வரும். தக்காளி ஐட்டம். தக்காளி. ஓ சூப்பர் ப்ரோ. இது எவ்வளவு விலை? இது 55 ரூபா. இது 55 ரூபா தான். சூப்பர் ப்ரோ. பாத்தீங்க மக்களே, ஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த பையில. புதினா. இது புதினா. சேம் பிரைஸ் தான். 55 ரூபா. பாத்தீங்க மக்களே, அரை கிலோ. அது கேரட் ஐட்டம். இது கேரட். ஓ சூப்பர். இது எவ்வளவு ப்ரோ? அரை கிலோ வந்து 55 ரூபா. 55 ரூபா. ஓ சூப்பர். பாத்துங்க, உடம்பு ரொம்ப நல்லது இந்த அப்பளம்லாம். ஸோ அதனால தான் மெயினாக போடுறது. இப்போ நம்ம டாக்கிஸ்ல எல்லாம் சத்தியம் தேட்டர் அந்த மாதிரி எடுக்கிறோம் பாருங்க, நாச்சஸ் பாக்கெட் இதுதான். அப்படிங்களா? ஓ சூப்பர் ப்ரோ. மசாலா ஐட்டம்னு சொல்லுவாங்க, நாச்சஸ். மசாலா ஐட்டம்ஸா? ஓ சூப்பர். காலைல செய்யறது நல்லா இருக்கும். இதுவும் அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சா ஆயில போட்டு ஃப்ரை பண்ணா போதும். அதே மாதிரி போட்டா போதும். எவ்வளவு ப்ரோ விலை? இதோட விலை வந்து 50 ரூபா தான் பேக்கெட். அரை கிலோ 50 ரூபா தான். அரை கிலோ 50 ரூபா. ஓ சூப்பர் ப்ரோ. கோல்டு நல்லா இருக்கும். இப்போ வந்து பானிபூரி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. பானிபூரிலாம் இருக்கு ப்ரோ, அது விலைங்களாம் பிரைஸ் சொல்லுங்க. அதே மசாலா ஐட்டம்ஸ்லாம் உங்கள்ட்ட இருக்கா? சரிங்க ப்ரோ. இப்போ பானிபூரி சொல்லுங்க ப்ரோ, எவ்வளவு ப்ரோ இது? பானிபூரி 1 கேஜி 80 ரூபா வரும். 80 ரூபா வரும் கிலோ. கிலோ 80 ரூபா. கிலோ 80 ரூபா. ஓ அப்படிங்களா? பாத்தீங்க மக்களே, கிலோ 80 ரூபாவா? எவ்வளவு பீஸ் இருக்கும் ப்ரோ? அது தெரியாது நம்மளுக்கு. பீஸ் 450 460 பீஸ் இருக்கும். 460 பீஸ் இருக்கும் 1 கிலோ பேக்கிங். ஓ சூப்பர். பாத்துங்க. சரிங்க ப்ரோ. இப்போ வந்து எத்தனை வகை இருக்கு ப்ரோ உங்களுக்கு? இது மாதிரி இதுல வந்து 2 பிராண்ட் இருக்கு. ஜெய்கோன்றது ஒரு கம்பெனி பாத்தீங்க, அது ஜெய்கோ கம்பெனி. இது வந்து டிடிகே ஃப்ரேம்ஸ். 2 கம்பெனி இருக்கு பாத்தீங்க மக்களே. சேம் பிரைஸ் சேம் ரேட், பீசஸ் சேம் இருக்கும். ஆமாமா, ஒரு 5 பீஸ் 6 பீஸ் டிஃபரெண்ட். ஆனா 450 460 பீஸ் இருக்கும். ஓகே ப்ரோ. இது வந்து ரீட்டைல் ஒரு ரேட், ஹோல்சேல் ஒரு ரேட். ஆமாமா. இது எவ்வளவு பிரைஸ் ப்ரோ ரேட்? இது 80 ருபீஸ் கேஜி. 80 ருபீஸ். ஆமா, இது 80 ருபீஸ் தான். 80 ருபீஸ். ரெண்டுமே சேம் ரேட் தான். எல்லாமே வந்து 80 ரூபா தான் விலை 1 கிலோ வந்து பாத்தீங்க மக்களே. ரீட்டைல்ல விக்கிறது 80 ரூபாய். ரீட்டைல் 80 ரூபா. ஹோல்சேல்னா பிரைஸ் ரேட் கம்மி ஆயிடும். இன்னும் கம்மியாகும். 24 கேஜி ஹோல்சேல் தான் நீங்க சொல்றீங்களா? இப்போ ஹோல்சேல் வந்து எவ்வளவு வாங்கினா ஹோல்சேல் தருவீங்க? ஒரு கேஸ் 24 கிலோ. 24 கிலோ. 24 கிலோ பாத்தீங்க மக்களே. 24 கிலோ வாங்கணும். 24 கிலோ வாங்கினா எவ்வளவு நீங்க எவ்வளவு ரேட் தருவீங்க எங்களுக்கு? இது 72,950 வரும். 72,950 கேஜி வரும். ஆமா, 1750 ரூபா பாக்ஸ் ரேட். 1750 ரூபா. ஆமா. அப்போ 1 கிலோ எவ்வளவு வரும்? அதுல 72 பைசா வரும். 72 ரூபா அப்படி வருது. ஆமா, பாத்தீங்க மக்களே. பல்கா வாங்கணும், அதாவது பல்கா வாங்கணும் கொஞ்சம் கம்மி பண்றாங்க ஒரு பிரைஸ். சரிங்க ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு ப்ரோ. இதோட பானிபூரி மசாலா. ஆமா ப்ரோ, கொஞ்சம் கிட்ட வாங்க. இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் பாருங்க மக்களே. இவங்களே வந்து மசாலாலாம் வச்சிருக்காங்க. டேட்லாம் போட்டுருக்காங்க. டேட் அதிகமாக யூஸ் பண்ணணும் மசாலாலாம். ஓ சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ ப்ரோ விலை இது? 35 ருபீஸ். பார்த்துங்க மக்கள், 35 ருபீஸ் தான். கிட்ட வாங்க. ஓகேங்களா? 35. இதில் 45 போட்டிருக்கு. 35 ருபீஸ் தராங்க மக்களே. பாருங்க, பானிபூரி வந்து 2 கம்பெனி இருக்கு. பார்த்துங்க, இது விலைகள் பார்த்துங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர்பி போட்டிருக்காங்க பாருங்க.
160 ரூபா போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 80 ரூபான்னு தராங்க. ஸோ இந்த கம்பெனி பாருங்கள், அடுத்த ஒரு கம்பெனி. ஸோ இதுலேயும் பார்த்தா வந்து 180 ரூபா போட்டிருக்காங்க. இதுவும் வந்து 80 ரூபா தான் விலை. ஸோ கம்மி விலையில தான் இருக்குது. தாராளமாக ஹோல்சேல் விலையாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ அந்த ஃபுல்லாக தூவாங்க பார்த்தீங்கன்னா பானிபூரில் அந்த சூப்பில் போடுவாங்கல்ல, அது என்ன இருக்குது அவங்கள்ட்ட? ஓகே, இது பேர் என்ன சொல்லும்போது சேவல்ல கான் சொல்லுவாங்க. சேவல் கான் எல்லாம். ஓகே ஓகே. எவ்வளோ ப்ரோ விலை? இது ஒரு பைசா 60 ரூபா. 60 ரூபா விலை. பார்த்துங்க மக்களே, 60 ரூபா விலை. எவ்வளோ கிலோ இருக்கும் அது? 1 கிலோ. 1 கிலோ இருக்கும். 1 கிலோ சூப்பராக இருக்கும் மக்களே. 1 கிலோ வந்து 60 ரூபா விலை. ப்ரோ இப்போ சாக்லேட் வகைலாம் இருக்குல்ல, அதை பற்றி அப்படியே சொல்லுங்கள். இப்போ நம்ம சின்ன வயசு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா இந்த சாக்லேட்லாம், பாருங்க மக்களே. ஸோ இது விலைலாம் கேட்கலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இவங்க கிடைக்குது பாருங்க. ப்ரோ எவ்வளோ ப்ரோ சாக்லேட்டு விலை? 120 ரூபா. 120 ரூபா ஒரு பாக்கெட்டு. 1 கிலோ 120 ரூபா. 1 கிலோவா இருக்கா? 1 கிலோவா இருக்கும். 120 ரூபா. பார்த்துங்க மக்களே, இப்போ பர்த்டேக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, பல்லாம் ஒழிக்கும். அதேமாதிரி பல்லு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கவங்க இதெல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற சின்ன வயசுல சாப்பிட்ற ஐட்டம் தான். ஆமாம், இந்த கல்லரு. இதை பார்த்துங்க மக்களே. இது எவ்வளோ ப்ரோ? அது 120 தான். 120 ரூபா தான். சூப்பர். இந்த மாதிரி ஜீரா மிட்டாய் எல்லாம். ஜீரா மிட்டாய். ஆமாம்மா. இது எவ்வளோ ப்ரோ விலை? அது 120 தான். 120 ரூபா தான். சூப்பர். ஸ்ட்ராங் மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. ஆமாம்மா, இந்த சின்ன சாப்பிட்ருப்பாங்க. இது எவ்வளோ விலை? அது 130 ரூபா வரும். 130 ரூபா. இது ஹோல்ஸோட இருப்பாங்க. இது என்ன பேர் சொல்லுவாங்க ப்ரோ? இது போலோ மிட்டாய். போலோ மிட்டாய். ஆமாம்மா. கேண்டி. எவ்வளோ ப்ரோ விலை? 130 ரூபா. 130 ரூபா. சூப்பர் சூப்பர். லைன் ஃபுல்லாக இருக்குது பாருங்க மக்களே. சாக்லேட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட. மெயினாக எல்லாம் ஸ்ட்ராங்கான சாக்லேட் வச்சுருக்காங்க அவங்க. பெப்பர் மிட்டாய், பெப்பர் குத்துனது, ஆரஞ்சு கேண்டி மிட்டாய். கேண்டி. இது பாருங்க, இந்த இது எவ்வளோ விலை? இது வந்து 60 ரூபா வரும் பேக்கெட்டு. 60 ரூபா. 350 கிராம் பேக்கெட் இருக்கும். 350 கிராம். சரி ப்ரோ. உங்கள் சாக்லேட் அவ்வளோ தானே ப்ரோ? வேறு இல்லைல்ல? ஜல்லி மிட்டாய் ப்ரோ. இது என்ன ப்ரோ? இது சாக்லேட்டு மாத்திர மாதிரி இருக்குது. ஜல்லி மிட்டாய். அது பார்த்து உங்களுக்கு ரோஸ் மிட்டாயா? இது நைஸாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நைஸாக தான். நைஸாக இருக்குது. எவ்வளோ விலை ப்ரோ? இது 130 தான். இது 130 ருபீஸ். பார்த்துங்க மக்களே. சூப்பர். ஓ சூப்பர் ப்ரோ. ஜெல்லி மிட்டாய் ப்ரோ. ஓ பாருங்க மக்களே, இது ஃபுல் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஜெல்லி மிட்டாய். ப்ரோ ஜெல்லி மிட்டாய் எவ்வளோ ப்ரோ விலை? 175 ரூபா கிலோ. 175 ரூபா. பார்த்துங்க மக்களே, நம்ம குழந்தைங்க சாப்பிட்ருப்போம். சூப்பராக இருக்குது பாருங்க. அது ஒரு தடவை எங்கேயுமே கிடைக்காது. இங்கே வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. விலையும் பாருங்க 300 ரூபா போட்டிருக்காங்க. 120 ரூபா தராங்க. ரொம்ப கம்மி விலையாக தான் இருக்குது. சூப்பர் ப்ரோ. இப்போ பாக்ஸ் ஆகுனா இன்னும் கம்மியாக இருக்குல்ல விலை? ஆமாம், பாக்ஸ் ஆகுனா சேம் ரேட் தான். சேம் ப்ரைஸ் எல்லாமே. ஓ சூப்பர் ப்ரோ. இப்போ வேறு சாக்லேட் தான் ப்ரோ இருக்கு உங்கள்கிட்ட? அதாவது சின்ன வயசு நாம சொல்லுவாங்கல்ல, 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆசிட் மிட்டாய்னு சொல்லுவாங்க. ஓ ஆரஞ்சு மிட்டாய், கொய்யாக்கா டேஸ்ட் வரும். ஓ கொய்யாக்கா டேஸ்ட். ஓ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வேறு நூடுல்ஸ் தான் இருக்குது உங்கள்கிட்ட? ஆமாம், நூடுல்ஸ் இருக்குது. அப்படி சொல்லுங்க ப்ரோ. நூடுல்ஸ் சொல்லுங்க ப்ரோ. இது வந்து 1/2 கிலோ பேக்கிங். 1/2 கிலோ பேக்கிங்கா? இது 1/2 கிலோ பேக்கிங். இது 180 கிராம் வரும். ஆமாம். இது வந்து 80 கிராம் வரும். 80 கிராம் வருது. ஆமாம். ஓகேவா? இது எவ்வளோ ப்ரோ விலை? இது வந்து 45 ரூபா பேக்கெட். 45 ரூபா. 72 எம்ஆர்பி. 71. ஓகேங்களா? இது ப்ரோ? இது வந்து 50 ரூபா பேக்கெட் வரும். 1/2 கிலோ 50 ரூபா. 75 ரூபா எம்ஆர்பி. 75 ரூபா எம்ஆர்பி. இப்போ பார்த்துங்க மக்களே, கம்மியாக தான் இருக்கீங்க. இது வந்து 75 ரூபீஸு. இதோட கிராம் 80 கிராம் இருக்கும். ஆமாம். எம்ஆர்பி வந்து 12 ரூபா வரும். 12 ரூபா. 12 ரூபா எம்ஆர்பி. ஓகே ஓகே. 70 பீஸ் மொத்தம் அப்படியே 75 ரூபீஸ் மொத்தம் பேக்கெட். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மசாலா போட்டு தான் நம்ம சாப்பிடணும். மசாலா போட்டுட்டாங்க. மசாலா தனியாக வாங்கணும். மசாலா எவ்வளோ மற்றது மக்களே பார்த்துங்க. மசாலாவும் இங்கே இருக்குது பாருங்க. ஓகே ப்ரோ. எவ்வளோ மசாலா எவ்வளோ வரும் ப்ரோ மொத்தமாக வந்து 240 ரூபா வரும். 240 ரூபா. ஓகே ஓகே ப்ரோ. அவர் பீஸா ஒரு பீஸா வர மாதிரி இருந்தால் பீஸெல்லாம் ஒரு மொத்தமாக வரும். ஃபுல்லாக தான் வரும். மொத்தமாக நம்ம வாங்கணும். ஃபுல்லாக வரும். ஓகே. எவ்வளோ பீஸ் இருக்கு மொத்தம்? 20 பீஸ் இருக்கு. 20 பீஸ் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. இப்போ வந்து இது என்ன இருக்குது? இது சேவை, ரைஸ் சேவை, இடியாப்பம் இந்த மாதிரி செய்வாங்க. இப்போ இடியாப்பம் அதில் பண்ணலாம். இடியாப்பம். ஓ விசேஷ் ரெடிமேட் சொல்கிறாங்க ப்ரோ. அதே மாதிரி ஆமாம், ரெடிமேட் பார்த்துங்க மக்களே. ரெடிமேடாக வந்து நம்ம வந்து இடியாப்பம் எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ விலை போகிறது? இது வந்து நாங்கள் 1 கிலோ 110 ரூபா தரோம். எம்ஆர்பி வந்து 189 ரூபா. 189 ரூபா. பார்த்துங்க மக்களே, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரெடிமேடு பேச்சுலர்ஸ்லாம் நல்லா யூஸ் ஆகும். இது அடுத்தது நோபல் கம்பெனி வந்து பேட் ஓடம், ஆட்டோ ஓடம் அந்த மாதிரி ஐட்டம். ஓகே ஓகே. ஃபுல்லாக இந்த லைனில் இருக்குது. இது ஃபுல்லாமே லைன் ஃபுல்லாக இருக்குது பாருங்க. சரி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இந்த பேட் அப்பளம் இருக்குது ப்ரோ. 1 கிலோ எவ்வளோ ப்ரோ? 1 கிலோ 80 ரூபா. 1 கிலோ 80 ரூபா. இப்போ எம்ஆர்பி எவ்வளோ வருது? எம்ஆர்பி வந்து 150. இப்போ கம்மியாக இருக்குது பாருங்க மக்களே. ரொம்ப கம்மி விலை தான். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சரி அடுத்தது சொல்லுங்க ப்ரோ. இதில் எல்லா வெரைட்டி இருக்கும். இதில் எல்லாமே வெரைட்டி இருக்கும். ஸோ அப்பளத்துலேயேவா? ஆமாம், ஒரு மாடல் எல்லாமே ஒரே ரேட் தான். ஆமாம்மா. சரி
பாத்துங்க மக்களே, அப்பொழுதே வந்து எல்லா டிசைனும் இருக்கு பாருங்க. ரவுண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே கம்மியான விலையில இருக்கு. எவ்வளவு விலை சொன்னீங்க? 80 rupees கேஜி. 80 rupees. சூப்பர் ப்ரோ. இது வந்து ஜெவர்சி அப்பளம் சொல்லுவாங்க. ஓ, ஜெபர்சி அப்பளமா? எவ்வளவு ப்ரோ விலை? இது 90 rupeesக்கு அரை கிலோ. 90 rupees அரை கிலோ. ஓகே. சூப்பர். வெளியே வந்து இந்த அதிகமா இருக்கும் ரேட்டு. ஆமா. இது MRP எவ்வளவு? 130 ரூபா போட்டுருக்காங்க. அரை கிலோ 130 ரூபா. ஓ, பாத்தீங்க மக்களே, கொஞ்சம் கம்மியாக தான் விலை இருக்கு பாத்துங்க. சரி, எல்லாருக்கும் பிடிக்குங்க அப்பளம்லாம், மக்கள் எல்லாம் அனைவருக்கும் பிடிக்கும். இப்போ வேற ப்ரோ? இது கலர்லாம் இருக்கு. இதுல ஒயிட்ல இருக்கு. ஒயிட்லயே இருக்கா? மக்களே பாத்துங்க, ஒயிட்லயே இருக்கு. இதுல விலை ப்ரோ? இது 120 ரூபா வரும். ஒயிட் 120 ரூபா. 120 ரூபா வரும். பாத்துங்க மக்களே, ஜபர்சி அப்பளம் ரொம்ப இது ஜெவர்சி தான். சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த லைன் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. சூப்பர் ப்ரோ. இது வந்து மெதுக்கு வத்தல்னு சொல்லுவாங்க. கோவக்காய் மெதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓ, அப்படிங்களா ப்ரோ? ஆமா. பாத்துங்க மக்களே, வத்தல் வகையெல்லாம் பாத்துங்க. எவ்வளவு விலை ப்ரோ இது? 250னா? 250 பாருங்க. 350 ரூபா போட்டுருங்க. MRP 250 தராங்க. இது கொத்தவரங்க சொல்லுவாங்க. கொத்தவரங்க. சூப்பர். கொத்தவரங்க எவ்வளவு ப்ரோ வத்தல்? 150 ரூபா கிலோ. 150 ரூபா கிலோ. பாத்துங்க மக்களே, சூப்பராக பாருங்க ப்ரோ. இது வந்து அப்படியே பொரிக்கணுமா? பொட்டில வதக்கலாம்? ஆயில் ஃப்ரை பண்ண சாப்பிடலாம். ஃப்ரை பண்ணுவாங்க. ஆயில ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அப்படி சரிடா. சரி, ஓகே. இது மிளகா, ஊறுகாய் மிளகா சொல்லுவாங்க. உங்களுக்கு தயிர்ல மோர்ல போட்டு. பாத்துங்க மக்களே, எவ்வளவு கிலோ இருக்கும்? அரை கிலோவா, 1 கிலோவா? 1 கிலோ 100 ரூபாய். 1 கிலோ 100 ரூபாய். பாத்துங்க மக்களே, சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம பழைய சோறு எல்லாம் சாப்பிடும் போது வந்து கஞ்சி சாப்பிடுவாங்க. ஓ, சூப்பர். இது வறுக்கணுமா ப்ரோ? எண்ணெயில போட்டு வறுக்கணுமா இல்ல அப்படி சாப்பிடலாமா? ஆயில வறுக்கணும். அது எப்படியே? இது சுண்டகான்னு சொல்லுவாங்க. சுண்டகாய் 230 rupees கேஜி. 230 rupees 1 கிலோ. ஆமா, 1 கிலோ. 1 கிலோ 230 rupees. அது 230 ரூபா. பாத்துங்க மக்களே, சூப்பரா பாருங்க. இது வந்து பாவக்காய் தெரிஞ்சிருக்கும். பாவக்காய் எல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறதா இது சைடு. ஆமாமா. ஓகே. எவ்வளவு ப்ரோ இது விலை? பாவக்காய் இது 350 ரூபா கேஜி. 350 ரூபா 1 கேஜி. 1 கிலோ 350 ரூபா. பாத்தீங்க மக்களே, 350 ரூபா. சூப்பர். வத்தல் வேற என்ன சரி வத்தல் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்குது. வேற என்ன இந்த கத்திரிக்காய் வத்தல் இருக்கு. கத்திரிக்காய் வத்தல் இருக்கா? கத்திரிக்காய் வந்து 200. கத்திரிக்காய் வத்தல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. எவ்வளவு கிலோ ப்ரோ? அது 200 ரூபாய் கிலோ. 200 ரூபா கிலோ. ஓ, சரி. இது வெண்டைக்காய் வத்தல். வெண்டைக்காய் வத்தல். ஓ, காய்கறி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. இது எவ்வளவு விலை? இது வந்து 230. 230 ரூபா கிலோ. பாத்தீங்க மக்களே, சூப்பரா இருக்கு. காய்கறி எல்லா வத்தலும் வச்சிருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ, இந்த நம்ம வடவும் இருக்கு ப்ரோ. இதெல்லாம் தாலி போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். தாளிப்பு. ஓ, தாளிச்சு யூஸ் பண்ணி குழம்புல யூஸ் பண்ணி. குழம்பு எல்லாம் எவ்வளவு விலை ப்ரோ இது? 130 ரூபா வரும் கிலோ. பாத்தீங்கன்னா 1 கிலோ 130 ரூபாவா ஃபுல்லாவே? சூப்பர் ப்ரோ. அதே போல இது ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் வடவும் இது 160 ரூபா வரும் கிலோ. 160 ரூபா. பாத்தீங்க மக்களே, நிறைய பேருக்கு தேவைப்படும். யாரும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. நார்மலான கம்மி ஐட்டம்னா முயலன் பிராண்டு. இது வந்து 85 ரூபா வரும். இது கம்மியான விலைங்க. கம்மியான விலை. குவாலிட்டி நல்லா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா. பாத்தீங்க மக்களே, ஈரோ வடை வந்து பாத்துங்க. முயல் வடை ப்ரோ, உங்கள்கிட்ட வந்து ஊறுகாய் வகைகள்லாம் இருக்கா? என்னென்ன இருக்கு உங்கள்கிட்ட? நார்த்தங்காய் இருக்கு, மாங்காவும் இருக்கு. நார்த்தங்காய் இருக்கு, மாங்காய் இருக்கு. ஓகே ப்ரோ. நார்த்தங்காய் எவ்வளவு ப்ரோ? நார்த்தங்காய் 130 ரூபா கிலோ. 130 ரூபா கிலோ. ஓகே ப்ரோ. மாங்காய் ப்ரோ? 150 ரூபா கிலோ. 150 ரூபா. இது எவ்வளவு பயன்படுத்தலாம் ப்ரோ யூஸ் பண்றதுக்கு? இப்போ வாங்கிட்டு போறேன், எவ்வளவு பயன்படுத்தலாம்? கவர் பிரிச்சுட்டு இல்ல வச்சுக்கலாம். 6 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். 6 8 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். தண்ணி படாம இருந்தா நல்லா இருக்கும். அப்படிங்களா? ஓ, சூப்பர் ப்ரோ. உங்க பேர் சொல்லுங்க. சுரேஷ் ப்ரோ. சரிங்க ப்ரோ. இப்போ ரவுண்ட் அப் ப்ரோ, அது விலையும் சொல்லுங்க. இதோட விலை வந்து 1 கிலோ பேக்கிங். 1 கிலோ பேக்கிங் என்ன கம்பெனி ப்ரோ? 150 ரூபா வரும். 150. வரலட்சுமி பிரீமியம் பேக்கிங் பேரு. ஆமாமா. சரிங்களா? இது பாக்ஸா இருந்தா 30 கிலோ பாக்ஸ் 3890 ரூபா வரும். 3890 ரூபா. பாக்ஸா எடுத்தீங்கன்னா 130 ரூபா கிலோ அழகாகும். ஓ, லாபமா இருக்கும் சொல்றீங்க. ஆமா, 20 ரூபா இங்க பாக்ஸ் எடுத்தா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லாபம் வரும். ஓ, அதுல லாபம் வரும் பாக்ஸா எடுத்தா. ரேட்டில் வந்து 1 கிலோ பேக்கிங் வந்து 150 ரூபா. 150 ரூபா. பரவாயில்ல, இதுலயே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ரேட்டு பாத்தீங்கன்னா 220 ரூபா போட்டுருக்காங்க. இப்போ பாத்தீங்க மக்களே, 220 ரூபா போட்டுருக்காங்க. ஓ, சூப்பர் ப்ரோ. இப்போ பாப்புலர் எப்படி சொல்லுங்க? அப்படியே பாப்புலர் வந்து 1 கிலோ பேக்கிங் வந்து 300 ரூபா வரும். 300 ரூபா. அதே MRP பாத்தீங்கன்னா 440 ரூபா போட்டுருக்காங்க. 440 ரூபா. ஆமா, கம்மி ஆகிக்கலாம். ஆமா, 440 ரூபா போட்டுருக்காங்க. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. இப்போ இந்த அப்பளம் சொல்லுங்க. இந்த அப்பளம் வந்து சுட்டு சாப்பிடலாம் ப்ரோ. இதுல மசாலா போட்டுக்கலாம் ப்ரோ. மிளகு ப்ரோ. மிளகா? ஓ, பப்பர் மசாலா பப்பர் சொல்லுவாங்க. ஆமாமா. அப்புறம் சுட்டு சாப்பிடலாம், ஆயிலி ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இது வந்து 2 விதமா சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கு, காரமா இருக்கும், காரமா இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பாடு. ஓ, சூப்பர். விலை எவ்வளவு?
விலை வந்து 90 ரூபா எம்ஆர்பி, நம்ம ஊர் வந்து 55 ரூபா. 55 ரூபா. ஓ சூப்பர் ப்ரோ. சரிங்க. இப்போ வேற சொல்லுங்க. இப்போ இதுலேயே சின்ன இது வந்து அதே சின்ன சைஸ், கொஞ்சம் அதே ஃபார்முலா தான். ஆமாம்மா. எது சுட்டு சாப்பிடலாம், ஆயில் ஃப்ரையும் பண்ணி சாப்பிடலாம், ரெண்டும் சாப்பிடலாம். ஆமா. நம்ம பிரைஸ் வந்து 125. 120 கிலோ வரும் ப்ரோ. இது 6 கிலோ பாக்கெட். 6 கிலோ பாக்கெட். 6 கிலோ பாக்கெட் தான். இது 200 கிராம் பேக்கிங். 200 கிராம் பேக்கிங். ஓ சரி சரி. எம்ஆர்பி வந்து 230. 230யா? ஓகே. அது வேணுங்க. உள்ள இருக்கு. சரி. ஓகே ப்ரோ. இப்போ அடுத்த இப்போ நீட்டா இருக்கு. இது வந்து பாப்புலர் சிப்ஸ். ஓ சரிங்க ப்ரோ. இது 1 கிலோ வந்து 230 ரூபா நம்ம பண்றோம். 230 ரூபா. ஆமா. எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 360 ரூபா. 360 ரூபா. ஆமா. சரி ஓகே ப்ரோ. இது உளுந்தப்பளம் தான். ஆமாம்மா. சூப்பர். இப்போ இதுல இது ப்ரோ. இதுல இது வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சு பாத்தீங்களா? ஆமா. இதோட ஃபார்முலா தான் இதுவும். அதே பிரைஸ் தான். சைஸ் மட்டும் வேற மாதிரி. சைஸ் மட்டும் வேற வேற. அதே ஷேப், அதாவது ஷேப் வந்து வேற மாதிரி இருக்கு. ஆமா. வேற மாதிரி. ஓகே சூப்பர் ப்ரோ. இப்போ இந்த பழம் ப்ரோ. இந்த பழம் பாத்தீங்கன்னா சரம் ஒரு 5 பீஸ் வரும் சரத்துக்கு. ஆமா. 150 கிராம் பேக்கிங். நமக்கு 120 ரூபா தரும். 5 பீஸ் 120 ரூபா தரும். ஆமாம்மா. 120 ரூபா. ஆமா. 5 பீஸ் 150 கிராம் ஒரு பீஸ் வரும். ஓகே ப்ரோ. 120 ரூபா தரீங்க 5 பீஸ் அப்படியே. மக்களே நீங்கள் ஆர்டர் பண்ணால் டெலிவரிலாம் பண்ணுறாங்களா? ஆன்லைனில் கட்டிட்டீங்கன்னாக்கா என்ன ஐட்டம் தேவை இருக்குன்னு சொல்லிட்டு பணம் கட்டிட்டீங்கன்னாக்கா நாங்கள் இங்கே டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்துருவோம். லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்க, சென்னை மட்டும் பண்ணுறீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்க. பார்த்துங்க மக்களே, பயன்படுத்திங்க. இது அவங்க விசிட்டிங் கார்டு. இப்போ ஃபோன் நம்பர் எடுத்து பாருங்கள். பின்னாடி ஃபோன் நம்பர் பின்னாடி இருக்கு. கடை நம்பரு. இப்போ ஃபோன் நம்பர் பார்த்துங்க. ஓகே ப்ரோ. ஓகே, பயன்படுத்திங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுது தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஒன் டைம் மட்டும் தேவைப்படுது. இப்போ நாளைக்கு தேவைப்படுதுன்னு வச்சுங்க. இப்போ இன்னைக்கு கேட்டால் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுவீங்களா? இன்னைக்கு லாரி ஷெட்ல புக் பண்ணிவிடுவோம். புக் பண்ணுவீங்க. அடுத்த நாள் டெலிவரி கொடுக்குற தூரத்தில் இருந்ததுனாக்கா அடுத்த நாள் டெலிவரி உங்களுக்கு வந்துடும். சரிண்ணா. இப்போ குறைந்தபட்சம் அவங்க எவ்வளோ தேவைப்படு கேட்டால் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க? மினிமம் ஒரு 20 கிலோ 25 கிலோ சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு வாடகை மற்ற செலவெல்லாம் கணக்கு பண்ணும்போது கட்டுப்படி ஆகும். 1 கிலோ 2 கிலோனாக்கா செலவு ஒன்றா தான் இருக்கும். நேரடியாக வரணும்னு கிடையாது. 1 கிலோ 2 கிலோ நாங்கள் டெலிவரி பண்ணுவோம்னா டெலிவரி சார்ஜஸ் 1 கிலோக்கு 50 ரூபாய்க்கும் ஒரு சிப்பத்துக்கு 25 கிலோக்கு 50 ரூபாய்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். அந்த டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். மக்களே, அடுத்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோவும் அப்படி கடையோடைய பேக்ரவுண்ட் வீடியோ பார்க்கலாம் வாங்க மக்களே. மசாலா பூர்த்தி இருக்கு. நீட்டு. ஓகே. டைட் பண்ணலாம் கொடுக்க முடியாது அவரு. அதனால தான் நான் இப்படி போட்டேன். அவர் அமௌண்ட்டு தான்.